வராது இதை போட்ட அதை நிகழ்ச்சிகள் புதிய ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் செய்யக்கூடாத தலைமையில் யூடியூப்ல போகிறேன் அது ஃபோன் புதிய ஆரம்பிச்சிட்டாங்க அது கூட நீங்கள் ஓட்டு கேட்டீங்கன்னா இந்த புதியான தகவல் அது அதெல்லாம் ஒரு காக்கா போட்டு ஏதாச்சும் ஒரு படம் விட்டு போகணும் அதெல்லாம் யூடியூப்ல அதெல்லாம் டைம் வச்சுருக்காங்க செய்யக்கூடாது சொல்லணும் விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி நாலு பையன் அது எதுக்காக வரல அடுத்த செய்ய இருப்போம் இனிமேல் அந்தந்த ஒழுங்குகளை அந்த கீழெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி இதோட லாஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக தள்ளுபடி சொல்கிற மாதிரி அந்தந்த ஊர்களுக்கு 234 தொழில் நீங்கள் தான் நினைக்கிறீங்க தளபதி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் நீங்கள் கேண்டிடேட்டாக இருந்து வேலை செஞ்சால் தான் ஜெயிக்கிறீங்க தவிர நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் நாங்கள் தான் எம்எல்ஏ கேண்டிடேட் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம் செய்யுங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஒரு விஷயத்தை மனசில் விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் வேலைக்கு போகும்போது ரொம்ப போர் அடிச்சு கஷ்டப்பட்டு போகிறீங்க ஏன் அப்படி போகிறாங்க விருப்பத்தோட ஒரு விஷயத்த செய்யணும் தயவு செஞ்சு ஒரு மெசேஜ் எடுத்துக்கணும் இன்னைக்கு விருப்பத்தோட இன்னைக்கு கேட்டா ஆர்வத்தோடும் தளபதியோட வார்த்தைக்காகவும் தளபதியோட ஆசைக்காக வந்திருக்கீங்க எவ்வளவு விரும்பி வந்திருக்கீங்க ஆசையா வந்திருக்கீங்க அன்பா வந்திருக்கீங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் சொல்லிடுறேன் 5080 பேருக்கு விமர்சனத்துக்காக நஞ்சாங்க நன்றி தெரிவிச்சுக்கலாமா 2வது இடத்துல நிம்மளுக்காக தொகுதியிலே விமர்சனத்துக்காங்க இன்னொரு விஷயம் நான் ஸ்பெஷலாக சொல்லலாம் ஒரு விஷயத்த சொன்னால் நீட்டல் கிளீனாக ஃபஸ்ட்டில் தலைமையிலேருந்து ஒரு ரிசல்ட் வரும் பிரவீன் வாங்கியிருக்கேன் காலையில் வந்து ஈவினிங் கூட ஒரு மெசேஜ் சொன்னால் கரெக்டாக அடுத்த செகண்டில் மெசேஜை முடிச்சுக்கிறது அந்த ஸ்பெஷல் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் சொன்ன மாதிரி அன்புக்கு ஒரு ஸ்பெஷல் ஒவ்வொருத்தரும் ஒரு அசோக்கு ஒரு ஸ்பெஷல் ஏதாவது ஒரு ஆப்புக்கு ஒரு ஸ்பெஷல் அந்த மாதிரி விமலுக்கு ஒரு ஸ்பெஷல் தான் நீட்டல் க்ளீனாக ஒரு ப்ராஜெக்டை உடனே பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு நெஞ்சாக நன்றி தெரிஞ்சுக்கணும் இந்த சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜி கூட சொல்லும்போது இந்த ரோல் மாடலாக சில விஷயத்தை கொஞ்சம் லேப்டாப்லாம் தெரிஞ்ச விஷயம் வச்சுருக்காரு இவர் எல்லா ஒன்றத்துக்கும் நாங்கள் கூப்பிட்டு வந்து சில விஷயத்தை எப்படி பண்ணலாம் ஒரு விஷயத்தை ட்ரெயின் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம அதை நடக்கும் ஐடி விதியோடு சிறப்பாக ஏற்படுத்தி நம்ம எல்லாருமே வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்காக இப்ப நீங்க தான் நம்ம தேர்தல் பிரச்சார குழு 6 குழுவா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஒன்றியத்திலும் அந்த 6 குழுவும் ஒவ்வொரு குழு தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அனைவரும் எல்லாரும் ஒருங்கிணைந்து தேர்தல் பிரச்சார குழுவை வழிநடத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் கிழக்கு ஒன்றியம் அண்ணனே எல்லாமே சொல்லிடுறாரு சரிங்களா இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து கிளை நிர்வாகிகளும் என்னுடன் படிப்புரித்த அனைத்து நிர்வாகிகளும் வைசாலும் ஊராட்சி எங்களுடைய ஒன்றியத்தில் நெய்வேலி ஊராட்சியில் அன்னதான காப்பகத்தில் 40 வருஷம் ஆகுது ஒரு டைம் கட்டி 40 வருஷம் ஆகுது ஒரு டைம் கட்டி பாசிகள் பாசைகள் தூசிகள் அதிகமாக இருக்கு அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்களுக்கு அந்த பாச தண்ணி தான் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க மஞ்சாங்கி ஊராட்சியில் ஒரு 100 குடும்பங்களுக்கு பட்டாவே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாமே அந்த குறையும் அவங்க சொல்லியிருக்காங்க கல்பட்டு ஊராட்சியில் எல்லாம் ஒரு திருக்கோணை கல்பட்டு ஊராட்சியில் 8 கிலோமீட்டர் பெரிய பாளையத்துலேருந்து 8 கிலோமீட்டர் லைட் வசதி இல்லை தெரு லைட் வசதியே இல்லை பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க
அந்த குறைகளை நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை லெட்டரை எழுதி நாங்கள் மாவட்ட செயலர்களுக்கு கொடுத்துருந்தோம். அதே போல் உறுப்பினர் சேர்க்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதிகமாக மாவட்ட செயலர் சொன்ன மாதிரி இந்த 10 நாட்களில் நாங்கள் ஒரு 1000 உறுப்பினர் சேர்க்கணும். இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட செயலர் அவர்களுக்கும் மற்றும் கழக தோழர்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக என்னுடைய ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். அவர்களோட ஒத்துழைப்போடு தான் இன்று நான் ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறேன். அவர்கள் கிளை சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பஞ்சாயத்தில் என்ன பிரச்சனை, கண்ணாம பகுதியில் குடிநீர் கட்டுப்பாடு இருக்குது, அதை சரி செய்ய வேண்டும். செஞ்சிகரம் ஊராட்சியில் ரோடு வசதி சரியில்லாத காரணத்தால் அதிக சீர் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கும்பாகம் பஞ்சாயத்தில் சுடுகாடு வசதி இல்லாததால் அதையும் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இவையெல்லாம் நம் தளபதியில் நெஞ்சில் குடியிருக்கும் சொந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை சிறப்பாக செயல்பட என்று கேட்டுக்கொள்கிறோம். ஸோ பிரச்சனை கண்டிப்பாக தளபதி இதுதான் கேட்க சொல்றாரு ஒரு ஒன்றியம். அடுத்து ஊத்துக்கோட்டை பேரூராட்சி யோகா பிரசாத் யோகா மார்க்கெட் ஏற்றுங்களா? மார்க்கெட் ஏற்றுங்க. அடுத்த இங்கே வருகை தந்திருக்கும் செயலாளர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கும்மிடிப்பூண்டி வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நமது பஞ்சாயத்திலும் சரி நம்ம தொகுதியிலும் சரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதை பற்றி பேசுறதை விட நம்ம இப்போ ஒரு கடல்ல நம்மளை எப்படி வீழ்ந்து போயிருக்குமோ அது போல நிலைமையில நம்ம இருக்கோம். ஏன் இதை சொல்றோம்னா வாழ்வா சாவா என்ற சூழ்நிலை நம்ம இருக்கோம். நம்ம கடல்ல நம்மளை கட்டி போட்டு விட்டுட்டா நம்ம உயிருக்கு போராடி எப்படியோ நம்ம வெளியில வரணும் அப்படின்ற சூழ்நிலை தான் நம்ம இருப்போம். அந்த சூழ்நிலை தான் நம்மளை உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம், எப்படி வெற்றி வாங்க சூட போறோம், தளபதியை எப்படி முதல்வர் ஆக்க போறோம், அதுக்காக தான் நம்ம உழைக்க போறோம். நம்ம ஜெயிக்கணும். நம்ம தொகுதியில நம்ம அண்ணனை எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்கணும். நம்ம தலைவரை சிஎம் ஆக்கணும். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இதுக்காக தான் நம்ம உழைக்க போறோம். ரொம்ப நாளெல்லாம் கிடையாது. இன்னும் 2 மாசம் மட்டும்தான். 2 மாசம் கூட கிடையாது, 1.5 மாசம் தான் இருக்கு. இதுவரை தான் நம்ம உழைக்கணும். இந்த உழைக்கிறது ஒற்றுமையா உழைக்கணும். நம்மளை பார்த்து கேலி கிண்டல் பண்ற அரசியல்வாதிகள் மத்தியில நம்ம 2026 தளபதியை சிஎம் ஆக்கி முதல் தொகுதி எம்எல்ஏ வாக்கி தளபதி கையில நம்ம அண்ணனை பரிசா கொடுக்கணும். அதுக்காக நம்ம உழைக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையா உழைச்சி இந்த இருக்கிற குறிப்பிட்ட சொன்ன ஒரு 40 நாள் தான் இருக்கு. கடுமையா உழைச்சி நம்ம அண்ணனை எம்எல்ஏ வாக்கணும், நம்ம தளபதியை சிஎம் ஆக்கணும்னு உங்கள் அனைவரும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்மளுடைய பூண்டி வடக்கு ஒன்றியத்தில் சொன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. நிறைய சாலை வசதி இல்லை. நிறைய கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சாலை வசதி இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 40 பஞ்சாயத்தில் பூண்டி வடக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹாஸ்பிட்டல் கிடையாது.
24/7 அளவுக்கு மருத்துவம் கிடையாது. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்ல போனால் திருவள்ளூர் எக்ஸ்பிரஸ் தான் போகிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு இந்த நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஆளு வச்சிருக்கோம் எல்லாம் வச்சு வந்து நாங்கள் சிறப்பாக செய்யணும்னு சொன்னாலும் தவிர இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக தளபதி கண்டிப்பாக இதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய சீக்கிரத்தில் நம்ம வெற்றி வாக்கு சொல்லி கண்டிப்பாக இந்த வெற்றி நம்ம தொகுதி வரை எல்லாரும் கொண்டாடுறது தான் நம்ம ஆசைப்படுறோம். நன்றி. நன்றி. உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து தங்கச்சேரியில் வந்து இப்போ எல்லாருடைய ஊர் பிரச்சனை சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வீடு வீடாக போய் பிரச்சனை கேட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்லையும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு போய் கேட்டோம். எல்லாருமே அவங்களுடைய குறைகளை சொன்னாங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் முடியாததுல நாங்கள் அண்ணமையில சொல்லி வச்சிருக்கோம், நோட் போட்டு கொடுத்துருக்கோம். அதை அவர் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் சரி காக்கணும்னா ஒரே வழி அந்த தளபதியை கொண்டு வந்தா மட்டும்தான் எல்லாருடைய பிரச்சனையும் தீரும். நம்ம வீடு வீடா போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது. எல்லார்கிட்டையும் நல்லா பேசி சமாதானமா போனாலே எல்லாருடைய பிரச்சனை நம்ம கிட்ட கொண்டு வருவாங்க. நம்ம தளபதி பாருங்க, யாரு மேலேயும் கோபப்படுறாரா? அவங்க பத்தி நியூஸ் எவ்வளோ வருது, எல்லாமே அசால்ட்டா கட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. அதே மாதிரி நம்மளும் கோவப்படாம ஒரு பிரச்சனையும் கேட்டு என்னென்ன நம்மளால முடியுமோ அதை செய்து நம்ம மக்களை வந்து நம்ம பக்கம் எடுக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்து நம்ம ஒரு நிறைவு பகுதிக்கு வரோம். ஸோ இந்த செயல்முறை கூட்டத்துக்கு தலைமையிலேருந்து வேட்பாளர்கள் வரதா இருந்துச்சு. அவங்க திருவள்ளூர் தொகுதிக்கு மதிப்புக்கு மரியாதை ஜேசி பிரபாகர் அவர்கள் வரதா இருந்தாங்க, எக்ஸ்-எம்எல்ஏ. அவர் வந்து தலைமையிலேருந்து திருவள்ளூர் போயிடுங்க. அடுத்து அவங்க 2 மணிக்கு மேலே ப்ரோக்ராம் போனதால அவங்க பொன்னேரிக்கு வராங்க. ஏன் நம்மளுக்கு வரல பொன்னேரிக்கு வந்தாங்க கேட்டாதீங்க. தலைமையிலேருந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனு அவர் வந்து அங்கே போக சொல்லிட்டாங்க. நாங்கள் போயிட்டு இங்கே தான் வரதா இருந்துச்சு, அங்கே போயிருக்காங்க. ஸோ நம்மளால் நம்ம பிடிச்சிக்கிட்டோம். அடுத்து 2 நிர்வாகிகள் மட்டும் பேச போகிறோம். பேசி முடித்த உடனே இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு பண்ண உதவியாக இருந்த அவங்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திரு அசோகன் அவர்கள், திரு விமல், திரு அன்புமலர், திரு ராஜன், ஸோ கிருபா மேஜர் பொறுப்பு சுஜித் மற்றும் ஒன்றிய நிர்வாகி நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. ஆர்வம் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஏன் நான் பண்ணிடலாம், நான் ஒரு 1 லட்சம் செலவு பண்ணால் நான் இதை பண்ணிட்டு போகலாம், பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணணும், ஒற்றுமை வரதுக்காக தான் எல்லாரும் இந்த பொறுப்பை கொடுத்தேன். 1 லட்ச ரூபா பெரிய விஷயம் கிடையாது, பண்ணா பண்ணிட்டு போகலாம். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரும் ஒன்றிணைக்கணும். மேஜரா சொல்லணும்னா அன்னைக்கு பேசி சொன்னோம், வந்தால் விட்டுட்டு போயிடலாமா?